உங்கள் காரை நீங்கள் வந்து வாஷ் பண்ணி அடிக்கடி வந்து தொடச்சி க்ளீனாக வச்சுக்கல அப்படின்னா உங்களுடைய கார் மைலேஜ் வந்து கண்டிப்பாக குறையும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? கண்டிப்பாக நம்ப மாட்டீங்க. ஆனால் நீங்கள் நம்பித்தான் ஆகணும். அதற்கான ஆதாரமும் வந்து இருக்குது. 2009 பார்த்தீங்க அப்படின்னா மித் பஸ்டர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அமெரிக்காவில் வந்து ஒரு டெஸ்ட் ஒன்று வந்து நடத்துகிறாங்க. 2 கார் எடுத்துக்கிட்டாங்க. ஒரே பிராண்டில் இருக்கக்கூடிய 2 காரு, 2 டிரைவர்ஸ், ஒரே ஸ்கில் உள்ள 2 டிரைவர்ஸ் இருக்காங்க. ஒரு கார் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு காரு, இன்னொரு கார் பார்த்தீங்கன்னா டஸ்ட்டோடு இருக்கக்கூடிய ஒரு கார். இந்த 2 காரையும் டெஸ்ட் பண்ணப்போ க்ளீனாக இருக்க கார் வந்து டஸ்ட்டு படிஞ்ச காரை விட ஒரு 2 கிலோமீட்டர் மைலேஜ் வந்து அதிகமாக கொடுத்துருக்கு. 26 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுத்துருக்கு. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு உட்காந்து யோசிச்சப்போ தான் காரை பொறுத்த வரைக்கும் வந்து ஏரோடைனமிக்காக தான் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. வர காற்று காரை வந்து கிழிச்சிக்கிட்டு சைடில் போயிடணும். அது வந்து காரை வந்து தடுக்கக்கூடாது. பட் ரொம்ப நாளாக நம்ம வந்து டஸ்ட் எல்லாம் படிய விட்டுட்டோம் அப்படின்னா அது கூட அந்த ஏரோடைனமிக்கை வந்து பாதிக்குது அப்படின்னு வந்து ரிசல்ட் வந்து சொன்னாங்க. அதனால் உங்கள் காரை நீங்கள் வந்து வாஷ் பண்ணி பாலிஷ் பண்ணி நீட்டாக வச்சுக்கணுமா, உடனே 777 கார் கேருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.